நெல்லை வெள்ளாளன்குளம் அரிவாள் வெட்டு சம்பவத்தில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது கைது செய்யப்பட்டிருக்க இந்த 4 பேர் யார்? அவர்கள் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லை மாவட்டம் வெள்ளாளங்குளம் அடுத்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வெள்ளாளங்குளம் அருகே அமைந்திருக்கிறது. இந்த பகுதி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஒன்றில் நேற்றைய தினம் இரவு உணவு அருந்தி கொண்டிருந்த போது இரு தரப்புக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டு பிரச்சனை உருவாகியிருக்கிறது. இந்த பிரச்சனை தான் இந்த அரிவாள் வெட்டு சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அங்கு உள்ள பிரச்சனை நடந்த போது அப்பகுதி மக்கள் இரு தரப்பையுமே சமரசப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள். இது தொடர்பாக இந்த பிரச்சனை மீண்டும் எழுவதற்கு காரணமாக இருந்த அந்த 2 பேரையும் அப்பகுதி மக்கள் மீண்டும் சமரசப்படுத்தி 2 பேரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்போது அந்த மற்றொரு தரப்பை சேர்ந்த நபர்கள் வெள்ளாளங்குளம் பகுதிக்குள்ள புகுந்து அங்கிருந்தவர்களை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பு நடந்து இருவரை அரிவாளால் வெட்டியிருக்கிறார்கள். இதில் ஒரு பெண் உட்பட 3 பேர் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது நடந்து வருகிறது. இந்த சூழலில் நேற்று இரவு முழுவதுமே அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் தலைமையில தீவிர தேடுதல் வேட்டையிலேயே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் குறித்து தீவிர தேடுதல் வேட்டையிலையும் ஈடுபட்ட போது 8 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அதில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 பேரிடமும் தனி இடத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்திற்கு வேற ஏதேனும் பின்னணி இருக்கிறதா என்பது குறித்தான விசாரணை மேற்கொண்ட போது இது அந்த ஹோட்டலில் நடைபெற்ற அந்த வாய் தகராறு காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவே நடந்தது என்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 4 பேரையும் தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். நெல்லை அரிவாள் வெட்டு சம்பவத்தில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.